ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக பழமை போன்று ஒரு குறளை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 322வது குறளாக அமையிருக்கின்றது. நல்ல ஒரு குறளாகவும் அமையிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த குறளை நாங்கள் அடிக்கடி இந்த குறளுடைய முதலாவது அடியை நாங்கள் அடிக்கடி கேட்ட ஒரு அடியாகத்தான் அமைய இருக்கின்றது. அதே போன்று இதற்கு அமைய பெற்றிருக்கின்ற 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைய பெற்றிருக்கின்றது. முதலில் நாங்கள் குறளை காண்போமாக இருந்தால், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் தான் அறநூலார் தொகுத்த அறங்களும் எல்லாவற்றிலும் சிறந்த அறமாகும், தலையான அறமாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்களுள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும். உண்மையில் எல்லா நூல்களிலும் அறநூல்கள் எல்லாத்திலேயும் குறிப்பிடப்பட்ட தலையான அறம் எதுவாக இருக்குமாக இருந்தால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், அதாவது எங்களிடம் இருப்பதை இல்லாதவர்கள் எல்லோருக்கும் கொடுத்து எல்லா உயிர்களையும் சமனாக இருப்போர் இல்லாதவர் என்று இல்லாமல் எல்லோரும் சமனானவர்கள் என்று சொல்லி பகிர்ந்து கொடுத்து எல்லோரோடும் தானும் உண்டு எல்லோரையும் வளர்த்துக் கொள்வதுதான் சிறந்த அறமாகும், சிறந்த உயிர்மை நேயம் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அழகான ஒரு உரையாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற குறளுக்காக கலைஞர் அவர்களும் சற்று விரிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், இருப்போர் இல்லாதோர் என்று இல்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறு எதுவும் இல்லையா. மேல் நல்ல உரையாக அமைந்திருக்கின்றது. இருப்போர் இல்லாதோர் என்று இல்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறொதும் இல்லையாம். உண்மையிலே உலகத்திலே எத்தனையோ வறுமை உள்ளவர்களை நாங்கள் கண்டிருப்போம், எத்தனையோ வசதி வரைத்தவர்களை நாங்கள் கண்டிருப்போம். யாரும் யாருக்கும் பகிர்ந்து கொடுப்பதில்லை. அப்படி பகிர்ந்து கொடுத்து எல்லோரையும் சமனாக பார்ப்பார்களேயாக இருந்தால் இந்த பூ உலகத்திலே இல்லாதவர் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரையும் அரவணைத்து அழகாக எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ்வதுதான் உலகத்திலே சிறந்த சமநிலை அறம், அதை உயிர்மை நேயம் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற குறளுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், இருப்பதை பகிர்ந்து உண்டு பல்லுயிர்களையும் பாதுகாப்பது நூல்கள் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும். முதலாவது உரையை போன்றுதான் சாலமன் பாப்பினுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. எங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்வதுதான் இந்த நூல்களிலே குறிப்பிட்டிருக்கின்ற அறங்களுள் எல்லாவற்றிலும் சிறந்த அறமாகும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பினுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குறளுக்கான 3 உரைகளும் எங்களுக்கு அழகாக ஒன்றை சொல்லி இருக்கின்றது. நாங்கள் இந்த உலகத்திலே வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, போகும்போதும் எதையும் கொண்டு போவதில்லை. ஆனால் நாங்கள் வாழும் போதே இருப்பதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லோரையும் சமநிலையோடு சமனாக உயிர்மை நேரலாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால்தான் இந்த உலகம் சரியான ஒரு வாழ்க்கையை சரியான ஒரு பாதையிலே செல்லும். நாங்கள் எங்களுக்கு மட்டும் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று சுயநலமாக வாழ்வது அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கேடாக ஒரு தீங்காகத்தான் அமையும். நாங்கள் இந்த குறளிலே சொல்லியிருக்கின்ற முதலாவது அடியை போன்றும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், எங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து எல்லோரையும் எங்களை போன்றே நாங்கள் நினைத்து அரவணைத்து செல்வோமாக இருந்தால் அதைவிட சிறந்த அறம், அதைவிட சிறந்த ஒழுக்கம், அதைவிட சிறந்த உயிர்மை நேயம் இல்லை என்பதைத்தான் இந்த குறளுக்குரிய 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குறளாக அமைந்திருக்கின்றது. நாங்களும் இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பது எங்களால் முடிந்தவற்றை இல்லாதவர்களுக்கு கொடுத்து எல்லோரையும் ஒரே சமநிலையோடு மதித்து நல்லவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த குறள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. இந்த குறளை எங்களுக்குள்ளே உள்வாங்கி எங்களுக்குள்ளே இருந்து சில மாற்றங்களை நாங்கள் கொண்டு வருவோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.